இப்போ ஒரு கரு ஃபார்ம் ஆகுது, ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுதுன்னா எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு பாயா கேர்ளான்னு? அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறீங்க? ஒரு சிம்பிள் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ கருமுட்டை, ஒரு அம்மா கிட்டேருந்து கருமுட்டையில் என்ன வர முடியும்? எய்தர் இந்த எக்ஸ் வரலாம், இல்லை இந்த எக்ஸ் வரலாம் செக்ஸ் குரோமோசோமில். ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ், எய்தர் இந்த எக்ஸ் இல்லைன்னா இந்த எக்ஸ், இதுதான் அம்மா கிட்டேருந்து வர முடியும். அண்ட் அப்பா கிட்டேருந்து என்ன வர முடியும்? அப்பா கிட்ட ஒரு எக்ஸ் இருக்கா, இன்னொன்று ஒரு ஒய் இருக்குது. ஸோ அப்பா கிட்டேருந்து எய்தர் எக்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஒய் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஒரு காம்பினேஷன்ஸ் பார்ப்போம். அம்மா இந்த எக்ஸ் கொடுக்குறாங்க, அப்பா இந்த எக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தை கேர்ளாக இருக்க போகிறது, பிகாஸ் 2 எக்ஸ் இருக்குது. அம்மா எக்ஸ் தான் கொடுக்க முடியும், அப்பா ஒய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை பாயாக இருக்க போகிறது. அகெயின் இந்த 2 காம்பினேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வரப்போகிறது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அம்மாவா காரணம் கேர்ள் குழந்தை பிறக்கிறதுக்கு இல்லை பொன் குழந்தை பிறக்கிறதுக்கு? இல்லையே. ஏன்னா அம்மா கிட்டே இருக்கிறது 2 எக்ஸ் தானே. அப்பா கிட்டேருந்து வர ஒய் குரோமோசோம் தான் அந்த குழந்தை பாயா கேர்ளான்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஆக போகிறது. அண்ட் அதுதான் இட் டிட்டர்மின்ஸ் த செக்ஸ் ஆஃப் த பேபி. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை யாரான உங்களுக்கு தெரிஞ்சவங்க லிஸ்ட்டில் இந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்ததுக்கு நீ தான் பெண் குழந்தை பெத்த அப்படின்னு ஒரு அம்மாவை ப்ளேம் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.